ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு பாலிட்டியில் வந்து பகுதிகள் அட்டவணைகள். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ 9வது அட்டவணையை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எது தப்பாக இருக்குன்னா ஆப்ஷன் டி மட்டும் தப்பாக இருக்குது. மற்றது ஆப்ஷன்லாம் பாருங்கள். ஸோ 9வது அட்டவணை நம் அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரி. 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அது வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சரிதான். சரிங்களா, ஆப்ஷன் டி மட்டும் வராது. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு விதி 264 முதல் 300A வரை பகுதி டேஷில் அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 12வது பகுதியில் வரும். அடுத்து பாருங்கள், நமது இந்திய அரசியலமைப்பின் படி மொழிகள் டேஷ் கீழ் வருகின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 8வது அட்டவணை. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த 22 மொழிகள் பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணையில் தான் வந்து இருக்குது. ஸோ மொத்தம் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ் முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பஞ்சாயத்து ராஜ் முறையுடைய ஆற்றல், அதிகாரம், பொறுப்பு ஸோ எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 11வது அட்டவணையில் இருக்கும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம். ஸோ 8வது அட்டவணை. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ் முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அதே கொஷினே பாருங்கள், திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. 11வது அட்டவணை. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக பொருந்தலை அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ பகுதி 1 பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள், அது வந்து சரி. ஸோ பகுதி 2 பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை வந்து வரும். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், பகுதி 4 வந்து வழிகாட்டும் நெறிமுறைகள், அது வந்து சரி. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி 6 மாநில அரசாங்கம், அது வந்து சரி. ஸோ 2வது இது மட்டும் வந்து தப்பு, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் மற்றதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. பகுதியை இதில் வந்து என்னென்ன இருக்குது, பகுதி 1ல் என்ன இருக்குது, 4ல் 6ல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய ஒரு குழு வந்து அமைச்சது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு. சரிங்களா. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் தலைமையில் வந்து மத்திய மாநில உறவை வந்து ஆராயறதுக்காக ஸோ 1968, 69 ஸோ அப்போ தான் வந்து ராஜமன்னார் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1983 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன. ஸோ இது வந்து சரி. இதை பார்த்துக்கோங்க. அதிகார பகிர்வு வந்து எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது 3 பட்டியலாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. இதுவும் வந்து சரி. 2வதும் சரி, 3வதும் சரி. அடுத்து பாருங்கள், மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகின்றது. ஸோ அதுவும் வந்து சரி. இதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 2, 3, 4 வந்து சரி. ஸோ 1 வந்து வராது. இயர் பார்த்தீங்கன்னா 1968, 69 தான் வரணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசியலமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃப்ரான்ஸு, ரஷ்யா, இந்த 3மே வந்து வரும். சரிங்களா. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 9வது பகுதி. 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுப்பது வந்து பகுதி 9. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்து வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும் வராது, மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. 11வது அட்டவணையில் மற்றதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சமூக காடுகள், பொது விநியோக முறை, உடல் நலம் மற்றும் சுகாதாரம், இதெல்லாம் வந்து எந்த அட்டவணையில் இருக்குன்னா 11வது அட்டவணையில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.